பர்ஸ்ல அம்மா போட்டோ மட்டும் வச்சிருக்காரு. 2 போட்டோ வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த காலியா இருக்க இடத்துலயாச்சும் என் போட்டோ வச்சா என்ன? பர்ஸ யார் சார் வாங்கி பார்க்க போறா? பர்ஸ வாங்கி பாக்குற அளவுக்கு ஆள் இருக்கிறதுனாலதான் உள்ள மனைவி படுத்த வைக்க மாட்டேங்கிறாரு அவரு. கதை இப்படி போகுதா? என்னோட இளமையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இளமையா இருக்கும்போது ஸ்லீவ்லெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன் சார். கோயில் படத்துல அம்மா படத்தை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். நான் தேடி எங்க அம்மா பார்த்துட்டு நான் போவேன். எங்க அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் எங்க அம்மா தான் சார் ஃபர்ஸ்ட். நீங்க முடிவெடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அம்மா கிட்ட தகவல் சொல்றது, மனைவி முடிவெடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அம்மா கிட்ட அனுமதி கேக்குறது. குழந்தைக்கு வாங்கின ஜட்டி முதற்கொண்டு சொல்லுவார் சார். ஒய்ஃப் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம செய்யற சமையல வந்து நம்ம வீட்டுக்கார் பாராட்டணும். அம்மா சமையல் எப்படி இருக்கும்னா, நம்ம பையன் நல்லா இருக்கணும். அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் பொண்டாட்டியும் கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்கறீங்க. எங்க அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் அப்படிங்கறது தான் சார் என்னோட எண்ணம். உங்க எண்ணம் உள்ள வேணும்னு அவசரப்பட்டது இவர். டாய்லெட் போனா கழுவி விட மாட்டார் சார். நான் சாப்பிட்டு இருந்தா கூட கை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கழுவி விட்டு போ அப்படிம்பாரு. All contents provided by this channel is meant for educational purpose only. அம்மாவை அளவுக்கு அதிகமா எப்பொழுதும் அவர் புகழ்வது அப்படின்னா எதுக்காக புகழ்வாரு? சாப்பாடா இருக்கலாம், உடையா இருக்கலாம், எது வேணும் இருக்கலாம். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை எங்க அம்மாவை இதுக்காக எங்க அம்மா போல இல்லன்னு ஒண்ணு சொல்லுவாருன்னா உங்கள் கணவர் எதை சொல்லுவார்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். சார் சமையல் சொல்வாரு சார் அதிகமா. என்ன சமையல் பொதுவா இல்லாம குறிப்பிட்டு என்ன சொல்லுவார் சமையல்? நான் சொல்றேன், நான் நான்வெஜ் செய்யறேன்னு வச்சுக்கோங்க. சண்டே மட்டன் பிரியாணி, சிக்கன் எல்லாமே செஞ்சு 3-4 ரெசிபி அழகா செஞ்சு வச்சிருந்தா கூட, அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. அவர் சாப்பிட்டு ஃபுல்லாவே சாப்பிட்டு வரேன்னு அழகா செஞ்சு வைக்கிறதா சுவையா செஞ்சு வைக்கிறதா? சுவையாதான் சாப்பிட்டு வர ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதை பத்தி நான் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கணும்னு நான் நினைப்பேன். காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சேன். எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இல்ல என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா வைக்கிற தக்காளி குழம்புக்கெல்லாம் உன்னோட நான்வெஜ் எல்லாம் ஈடாவாது அப்படின்றவாரு. அவர்கிட்ட நான் கேட்பேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லாதான் இருக்கு அப்படிமாரு. உங்க அம்மா சமையலை விட நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். வேற எதுக்காக உங்களுடைய கணவர் இப்பவும் அவன் அம்மாவை அதிகமா புகழ்றாரு? சார் இப்போ சமையல் வந்து எல்லாரும் சொன்னாங்க செய்யறத பாராட்டல அப்படின்னா, நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டணும்ல, அத கூட எது கம்பேர் பண்ணோம்? நியாயமா நியாயமா? சிக்கன் 65 நிஜமாலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நான் போட்டு கொடுப்பேன் சார். அவங்க வந்து நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ற மிளகாத்தூளை அரைச்சி அதை வச்சு போட்டு தருவாங்க. சுத்தமா நல்லா இருக்காது, வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அத கூட கம்பேர் பண்ணி அம்மா போடுற மாதிரி இல்ல அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாரு. சுத்தமா நல்லா இருக்காதுங்கிறாங்களே, நல்லா இருக்காது ஒண்ணு நல்லா இருக்குன்னு எப்படின்னு சொல்லுவீங்க? நல்லா தான் சார் இருக்கும். அம்மா செய்யறது எப்பவுமே நல்லா தான் சார் இருக்கு. அது நல்லா இருந்தா பரவாயில்ல சார், மிளகா அப்படியே அந்த வெடிப்பு வாசனை அடிக்கும். மனுஷன் சாப்பிடுவானா இத? ரொம்ப மோசமா இருக்கு உங்களுக்கு. மசாலாலாம் பாக்கெட்ல விக்கிறதெல்லாம் போட்டு செய்வாங்க. நான் ஓபனா சொல்லிடுவேன், அத்தை இது நல்லா இல்ல அத்தை, நீங்க வைங்க. நான் இப்ப சொல்றீங்களே, அத்தை சொல்றீங்க, நீங்க சொல்றீங்களே, திறந்தற அழுத்தி அழுத்தி. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. இன்னொரு விஷயம் சார், பர்ஸ்ல போட்டோ வச்சிருக்காங்க சார். அம்மா போட்டோ மட்டும் வச்சிருக்காரு. 2 போட்டோ வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கு. நான் ஒரு நாள் நான் எடுத்தாதான் தப்பு. அத்தை போட்டோ நான் எடுத்துட்டு என் போட்டோ வச்சா தப்பு. நான் அத்தையோட என்னோட போட்டோவையும் தூக்கி வச்சேன். அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன்? அம்மா அது மட்டும் இருந்தா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு என் போட்டோ எடுத்துட்டு அம்மா போட்டோ மட்டும். அது இன்னொரு பிக்சர் காலியா இருக்கு இன்னும். காலியா தான் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த காலியா இருக்க இடத்துலயாச்சும் என் போட்டோ வச்சா என்ன? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பவே சரித்திரமே முடிஞ்சு போச்சு. என்ன சார் என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? அதான் சார், நான் என்ன பண்ணேன், என்னோட பர்ஸ்ல என் போட்டோ அவர் போட்டோ வச்சிருந்தேன். எதுக்கு நம்ம மட்டும் அவர் போட்டோ எடுக்கணும்? தூக்கிட்டு என்னோட பையன் போட்டோ என் போட்டோ வச்சுக்கிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க உங்களோட பதிலே இல்லையா அதுக்கு? இப்ப இல்ல சார். ஏன்? நான் பர்ஸ்ல இப்ப அவங்க போட்டோ வச்சிருந்தேன்னா இப்ப யாராவது வாங்கி பாக்குறாங்கன்னா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால வச்சிருக்கேன். மனைவி போட்டோ யாரும் பாத்திர கூட நோக்கம் இல்ல, கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு போயிருக்கா பாக்க கூடாது. ஆமா சார். பர்ஸ் யார் சார் வாங்கி பாக்க போறா? போனையாச்சும் பாப்பாங்க, ப்ரொஃபைல் பிக் வச்சிருக்கிறது அதெல்லாம் பாப்பாங்க. ஸ்டைலா ஸ்டில் கொடுத்து போட்டோ எடுக்கலாம். பர்ஸ வாங்கி பாக்குற அளவுக்கு ஆள் இருக்கிறதுனாலதான் உள்ள மனைவி படுத்த வைக்க மாட்டேங்கிறாரு அவரு. நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க மறுபடியும் யார் பாக்க போறா யார் பாக்க போறாங்க? நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. மனைவி மிக சிறப்பானவர் அப்படின்னு நீங்க சொல்லணும், சொல்லுவீங்க? எனக்கு இன்னொரு பிரிவினை வந்தா என் ஒய்ஃப் தான் எனக்கு அம்மா வரணும். உங்க ஒய்ஃப் தான் அம்மா வரணும். இதை விட நீங்க இவரை போய் அம்மா பிள்ளைங்கிறீங்க. 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். வேற எதுக்காக உங்களுடைய கணவர் இப்பவும் அவன் அம்மாவை அதிகமா புகழ்றாரு? வெளியே நம்ம எங்காச்சும் போனோம்னா நான் ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருப்பேன், கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா முதல் வார்த்தை, எங்க அம்மாக்கு 2 குழந்தைங்க, பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. 1 வயசு வித்தியாசம். என் தம்பியை இடுப்புலயும் வச்சுட்டு என்ன கையிலயும் வச்சுட்டு இவங்க ஹில்ஸ்ல இருந்தாங்க. மேலையும் கீழையும் ஏறி ஏறி இறங்குவாங்க தெரியுமா? என்னமோ பிளைன்ஸ்ல இப்படி நடந்து போறதுக்கே குழந்தைய வச்சுக்க முடியலன்றேன் அப்படிங்கிற அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில பூக்கும் போது என்ன கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஜீ தமிழ்ல இருந்து கால் வந்திருக்குங்க, இந்த மாதிரி கேக்குறாங்க, இந்த டாபிக் நம்ம பேசலாமா அப்படின்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உள்ள போயிட்டு கூட வரல. உடனே போன் அடிச்சமா, இந்த மாதிரி ஜீ தமிழ்ல இருந்து கால் வந்திருக்குதுமா, இதான் டாபிக், பேசட்டுமா வேண்டாமாமா? நல்லா பேசு, மனசு விட்டு பேசு.
வேற என்ன டிஸ்கஸ் பண்ற அம்மாவோட? அம்மா கிட்ட எல்லாத்தையும் வீட்ல நடக்கிற மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்ததோ மார்னிங் 6:30க்கெல்லாம் கால் பண்ணிடுவாரு சார். ஒருவேளை நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராருன்னு வைங்களேன், மார்னிங் 6:30க்கு கால் பண்ணிட்டாமா நேத்து கூப்பிட முடியல, சாயங்காலம் பேசட்டுமா, கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். நன்றி. இன்னைக்கு இதாச்சுமா, இது வச்சாமா, அது வச்சாமா, இது நடந்ததுமா, அது நடந்ததுமா, ட்ரெஸ் எடுக்க போனோமா, இத்தனை ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாமா, குழந்தைக்கு இது வாங்கினாமா, அது வாங்கினா, உடனே அவங்க அம்மா அப்படியா இவ்வளவு வாங்குனீங்களா, ஏன் இவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லம்மா என்ன பண்றது, அவ போய் எடுத்துட்டா, அப்புறம் என்ன பண்றது, அதனால நான் கொடுத்துட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு. ஆமா சார், அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா வந்து ஆனா பாத்தீங்கன்னா ஓரளவு சொல்லுவீங்க. சொல்லுவாரு சார் அவரு. ஓரளவு எவ்வளவு சொல்லுவீங்க? அது இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போனோம், இந்த மாதிரி செலவாயிருச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு சொல்லுவேன். சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அதாவது நம்மளுடைய ஃபைனான்ஸ் லெவலும் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறது எங்க அம்மாவுடைய டிஸ்கஷன் பண்ணி தான் சார் பண்ணுவேன். இப்ப இருக்கிறது என் கூட சென்னையில என் வீட்ல நம்ம ஒட்டுக்கா இருக்கிறோம். நம்ம வீட்ல என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும். புரிந்தது புரியாதது எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு நம்ம 2 பேர் முடிவெடுத்தா சரியா இருக்குமா? ஊர்ல கேரளால இருக்கிற அம்மாட்ட போன் பண்ணி அம்மா இது என்னமா பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா எது சரியா இருக்கும்? ஐயோ கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. அவங்க ஏஜ்டு, அவங்க கிட்ட போய் இன்னைக்கு நடக்கிற விஷயத்த போயிட்டு இன்னைக்கு குழந்தை ஃபீஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னா அவங்க சொல்ற முடிவு சரியா இருக்குமா? ஐயோ நல்ல நல்ல கேள்வியா கேக்குறாரே. எங்க அம்மா வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்கன்னா என்னுடைய நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற பேஸ்ல தான் வந்து. நீங்க ஒரு போன் வச்சிருக்கீங்கல்ல? இருக்கு சார். அந்த போன் என்ன விலை? 9,000 ரூபாய். 9,000 rupees. 9,000 rupees வாங்கலாமா அம்மாட்ட கேட்டீங்களா? ஆமா சார், கேட்டீங்க. ஆமா. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. 9,000 ரூபாய் வாங்கலாமான்னு கேட்கல, வாங்கிட்டு இவ்வளவு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். வாங்கிட்டு சொன்னீங்க? ஆமா ஆமா. ஓகே. ஏன் போனை பத்தி அம்மாவுக்கு தெரியாது? ஊர்ல இருக்காங்க, தெரியாது இல்லையா? ஏன்னா இன்றைக்கு வந்த பொருள் சந்தைக்கு இது அம்மாட்ட கேட்க இல்ல. கரெக்டா? அதான் சொல்றாங்க. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க என்ன உங்களுக்கு தேவையானது நீங்க முடிவெடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அம்மா கிட்ட தகவல் சொல்றது, மனைவி முடிக்க வேண்டியது, குடும்பத்துல முடிவெடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அம்மா கிட்ட அனுமதி கேட்கறது இல்ல. அனுமதின்னு கிடையாது சார், நான் அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இதெல்லாம் பண்ணிருக்கோங்கிறது அம்மாக்கு வந்து தகவலாவோ இல்ல வந்து அவங்க கிட்ட இருந்து இது நெக்ஸ்ட் மந்த்க்கோ எனக்கு அட்வைஸா அவங்க கிட்ட இருந்து கேட்டுக்குவேன். குழந்தைக்கு வாங்கின ஜட்டி முதற்கொண்டு சொல்லுவாரு சார். இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா கூட வந்து கரெக்டா இருக்கா இல்லையா மாங்கன்னு சொல்லுவாங்களா கேரளால இருந்து? அம்மாங்கிற வார்த்தை வந்து நம்ம வாயில இருந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அம்மாங்கிற வார்த்தை வரக்கூடாது, இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. சார் இவரே கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறாரு, அம்மாக்கும் எனக்கு ஒரு கம்பேரிசன் இவர்கிட்ட. ஆமா, இவரோட அம்மாவையும் என்னையும். நான் என்ன கேக்குறேன், எதுக்கு கம்பேர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் இவங்க வீட்ல வளர்ந்த பொண்ணா? முதல் கேள்வி. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இவங்க வீட்ல வளர்ந்த பையனே இவங்க அம்மா நினைக்கிறத அப்படியே செய்வாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பட் உண்மையா என்ன, அவங்க வீட்ல நான் வளர்ந்த பொண்ணு இல்ல, நான் வேற வீட்ல வளர்ந்த பொண்ணு. எங்க அம்மா பார்த்து நான் வளர்ந்திருக்கேன், எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை பார்த்து நானும் வளர்ந்திருக்கேன். அப்ப நான் என்ன நினைப்பேன், மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சுதான் திருத்தணும். எங்க அம்மா மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது என் வீட்ல நான் நினைச்சிட்டு போறேன். என்னோட தோட்ட வச்சிட்டு இருக்கிற என்னையும் இவரு எங்க அம்மா மாதிரியே தான் என் பொண்டாட்டி இருக்கணும்னு நினைக்கிற 2 பேரோட தாட் ஒரு இடத்துல எப்படி சார் ஒண்ணு மர்ஜ் ஆகும்? கிளாஷ் தானே ஆகும். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கேன்டா. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 5 வருஷம் ஆச்சு சார். 5 வருஷமா அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஆமா, பிரச்சனைனா அதுதான், இப்படிதான் போயிட்டு இருக்கு. கம்பேர் பண்ணிட்டே இருப்பாரு. லேடிஸ பொறுத்தளவு எனக்கு அம்மா தான் ரோல் மாடல். எங்க அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் அப்படிங்கறது தான் சார் என்னுடைய எண்ணம். நீங்க சொன்னபடி நல்ல அம்மாவே நடந்துக்கிறேன். உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனை பார்த்து எனக்கு கட்டி வைக்க So, எங்க அம்மாவை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நான் பண்றது விஷயங்கள் எல்லாமே. சோ அதனால எங்க அம்மா மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய, அதை மாத்திக்கவும் மாட்டேன். அதான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. எங்க அம்மா 2 குழந்தைங்களை வச்சு அவங்களுக்கு வேற அவங்க உடம்பா இருப்பாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இருந்தாலும் ஒரு குழந்தை இடுப்புல இடிக்கிட்டு ஒரு குழந்தைய கையில புடிச்சிட்டு ஹில்ஸ்ல ஏறுவாங்க இறங்குவாங்க, எல்லா இடத்துக்கும் எங்க அம்மா தான் போவாங்க. எங்க அப்பா கண்டுக்கவே மாட்டாரு, அவர் கடையோட இருந்துருவாரு. மனுஷனாடா நீங்க எல்லாம். கடை வச்சிருந்தாங்க அவங்க, அதோட இருந்துருவாரு. நீ என்ன, நான் உன் கூடவே இருக்கிறேன், அப்புறம் என்ன குழந்தைய தூக்குறதுக்கெல்லாம் நீ இப்படி பண்ற அப்படின்னு. அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் பொண்டாட்டியும் கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்கறீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. எங்க அம்மா மாதிரியே இருக்கணும்னு எங்க அம்மா ரோல நீங்க ப்ளே பண்ணுங்க, எங்க அப்பா ரோல நான் ப்ளே பண்றேங்கிறாரு அவர். அவங்களோட ஜெனரேஷன் அப்படி இருந்தது சார். அந்த காலத்துல அப்பாங்க அப்படி இருந்தாங்க, அது நம்ம ஏத்துக்குவேன். எங்க அப்பா கூட அப்படிதான் இருந்தாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். யாருக்கு யார் ஆர்வம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதை தான். இன்னைக்கு நம்ம எம்பவர் ஆயிருக்கோம். விமன் ஹஸ் பீன் எம்பவர்ட். சோ நம்ம எஜுகேட்டட், நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். வேலையில அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா ஒர்க் பண்றேன், அவருக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கேன். ஃபினான்ஷியலி என் சைடுல இருந்து ஒரு சப்போர்ட் போகுது. இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10 அத ஓகே பாரு. ஆனா அவங்க அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்படல. அது எப்படி இவரு சப்போர்ட்டிவ் நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும். அவங்க அப்பா அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணல, ஓகே. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, கேப் கொடுங்க. அவன் கிடக்குறான். சார் கஷ்டப்படுறது, அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி இவங்க கஷ்டப்படணுங்கிறது என்ன என்னுடைய எண்ணம் கிடையாது சார். அவங்க இருந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். கஷ்டப்படணும்னு கிடையாது, அவங்களுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இவங்க.
என்னையா சொல்லிட்டு இருக்க கோரத்தை கொட்டாய் வருதுங்க. ஒருத்தர் வேலைக்கு போறாங்க, பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா புள்ளைய கொஞ்ச நேரம் புடிங்கன்னு சொன்னா எங்க அம்மா நீலகிரி மலைத்தொடரிலே மேலும் கீழே ஏறி ஏறி இறங்குவாங்க. நீ ஒரு சாதாரண சென்னையில வந்து என் புள்ளைய எங்க கையில கொடுக்குறியே அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுத்துறது அது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கஷ்டப்படுத்துறதுலே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோலயே இதுல வந்ததுலயே இவ்வளவு கிளியரா இவ்வளவு லென்த்தியா தொடர்ச்சியா பேசின முதல் அவங்க தான். இதை விட நல்லா பேசுவேன், பட் இப்ப எனக்கு டைம் இல்ல. அவங்க கிளியரா இருக்காங்க. என்னன்னா இதெல்லாம் சிக்கல் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ என்ன வேணாலும் போ, ₹1,00,000 மாசம் சம்பாரி, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா புள்ளை எங்கேயில கொடுக்காது, நீயே தூக்கு. ஏன்னா எங்க அம்மா தான் தூக்குனாங்க. சார் இவன் என்ன பண்ண சார்? அதனால நீ தூக்குங்கிறதா அப்ப அவங்க சொல்ற வருது. புள்ள வேணும்னு மட்டும் கேட்பாரு சார். புள்ள வேணும்னு அவசரப்பட்டது இவர்தான். இப்ப 2வது குழந்தைக்கு பல பிரச்சனை வேணும் இருக்கு. அவசரப்பட்டது இவர்தான் சார். 2வதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன், சொல்லி குறிச்சிட்டாரு. புள்ள வேணும் அவசரப்படுவார். டாய்லெட் போனா கழுவி விட மாட்டாரு சார். அவர் குழந்தைக்கு அவர் கழுவி விட மாட்டாரு. நீ வந்து கழுவு, நான் சாப்பிட்டு இருந்தா கூட கை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கழுவி விட்டு போ அப்படின்னு. ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். வேணும்னு கேக்குறீங்க, அப்ப என்னோட இதுல நீங்க பங்கு எடுத்துக்கணுமா இல்லையா என்னோட கஷ்டத்துல? ஆனா புள்ள வேணும்னு அவசரப்படுவார். சரி, அது என் வீக்னஸ். அதையும் திருப்பி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? குழந்தையை வளர்க்கறது கஷ்டம் இல்ல. குழந்தையை வளர்க்கறது கொஞ்சம் லைஃப்ல பாதி பங்கு எடுத்துக்கணும்ல. எல்லாத்துலயுமே சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரமமா இருந்தாலும் சரி, பாதி பங்கு எடுத்துக்கிறது லைஃப் பார்ட்னர்னா என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். லைஃப் பார்ட்னர்னா என்னன்னா எங்க அம்மா மாதிரி ஏன் நீ இல்லன்னு கேட்கணும். அவ்வளவுதான் லைஃப் பார்ட்னர். அவ்வளவுதான் வச்சிருக்காரு சிம்பிளா. நீங்க தான் ரொம்ப நிறைய யோசிச்சு குழப்பிக்கிறீங்க லைஃப. அவர் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காரு. பொம்பளைங்க வேலையெல்லாம் ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சத்தம் போடி. அப்படிதான் சார் நினைக்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க அம்மா கிட்ட ஒரு 25 வருஷம் இருந்திருப்பாரு சார். நீதி இருக்க போறது ஒரு 30 வருஷமோ 35 வருஷமோ எவ்வளவு ஒரு 50 வருஷமே இருக்கட்டும் என் கூட. எனக்கு எங்க அம்மா மாதிரி இன்னொரு அம்மா தான் சார். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா. அவங்க அம்மாக்கு ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. அது அவங்களோட ரத்தம் அந்த பையங்கிறது. எனக்கு இவர் யாருமே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அரேஞ்ச் மேரேஜ் இத்தனைக்கும். இவர் எனக்கு யாருன்னே தெரியாது. தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இவருக்காக நான் பண்ற தியாகங்களை பெருசா பேசவே மாட்டாரு. ஆனா அவங்க அம்மா வந்து ஒரு சுயநலத்தோட தான் பண்றாங்க. அத கூட வந்து அவர் பெருமையா பேசுவார். இதுதான் எனக்கு என்னோட ஆதங்கம். அம்மா புள்ள அப்படிங்கிறது. என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டு பாத்துட்டு பேசாம இருக்க? சார் அம்மாவை பேஸ் பண்ணி வந்து சுயநலம் அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் தெரியல சார் எனக்கு. அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம் சார். சொல்ல வேணாம் சார். சொல்றதுன்னு தெரியல. இல்ல உங்க சார்பு அவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. 3 விஷயம். ஃபர்ஸ்ட் சமையல பத்தி எல்லாம் சொன்னாங்க. இல்ல 3மே நான் சொல்லிடுறேன். இல்ல இவங்க சொன்னது அவங்க சொன்ன கான்செப்ட் சரி. அம்மா கம்பாரிசனுக்காக சொல்றாங்க. நான் லைனா அதையும் சொல்லிடுறேன். நான் வரிசையா சொல்றேன், அதுக்கப்புறம் புடிச்சிக்கலையா? எங்க சொல்லுங்க. சமையலை பொறுத்த வரையும் அம்மா சமையல், ஒய்ஃப் சமையல் இருக்கு. இல்ல ஒய்ஃப் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம செய்யற சமையல் வந்து நம்ம வீட்டுக்கார் பாராட்டணும். இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அம்மா சமையல் எப்படி இருக்கும்னா, நம்ம பையன் நல்லா இருக்கணும், அந்த பாசம் அந்த சமையல்ல இருக்கும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. மனைவி இருக்காது, கணவன் நல்லா இருக்கணும். பாசம் இருக்குன்னு இல்லன்னு சொல்ல வரல. நம்ம சமையல வீட்டுக்கார் பாராட்டணும், அந்த ஒரு கான்செப்ட் மெயினா இருக்கும். ஒய்ஃப் கிட்ட இருக்காதுன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு எங்க அம்மா 38 வருஷமா தெரியும். என் ஒய்ஃப் இந்த 8 வருஷமா தான் தெரியும். நீ அப்படி வரியா? 38 வருஷம் பாக்குற உறவுக்கும் 8 வருஷம் பாக்குற உறவுக்கும் வித்தியாசம் இருக்கும். எல்லாருக்கும் இல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொண்டாட்டியோட அதுக்கப்புறம் 50 வருஷம் இருக்க போறோம், 100 வருஷம் இருக்க போறோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என் கை கால்லாம் நடுங்குதுடா. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து சமையல் சின்னதா ஒரு ரசம் வச்சா கூட அது ரொம்ப தேவாமிரதமா இருக்கும் அப்படின்னு. இன்னும் கூட அவரு போன்ல அவங்க அம்மா ப்ரொஃபைல் தான் வச்சிருக்காரு. அவ்வளவு நல்லவனாடா நீ. இப்போ என் ஒய்ஃப் வந்து செஃப், அவ கேட்டரிங் படிச்சுட்டு சமைக்கிறா. எங்க அம்மா வந்து கையளவுல கற்று சமைக்கிறாங்க. அதனால அந்த சமையல் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ அவங்க அந்த சமையல் தான் சாப்பிடுறாங்க, எதுவும் குறை சொல்றது இல்ல. சோ நானும் அந்த சமையல குறை சொல்றது நல்லா இருக்கு. எங்க அம்மா செய்யறது அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அந்த ட்ரெடிஷனலா செஞ்சு வர சாப்பாடு. ஆனா சாப்பாட்டோட பாசம், அன்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பரிமாற தாயால மட்டும் தான் சார் முடியும். செஃப் சமையலை விட வந்து அம்மா சமையல் படிச்சுட்டு வந்து சமையல் இப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து சமைச்சிடுறாங்க யூடியூப்ல பார்த்து. எங்க அம்மா எதுவும் பாக்குறது இல்ல. அவங்களுடைய ஆதங்கம் அது இல்ல. அந்த ப்ரொஃபைல் படத்துல வைக்கிறது கூடவா என்ன வைக்க கூடாது? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். கோயில் படத்துல அம்மா படத்தை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் தேடி எங்க அம்மா பார்த்துட்டு நான் போவேன் சார். அது ஏன் பிடிக்கலன்றது நீங்க அவங்க தான் கேட்கணும். அவங்க பிடிக்கலன்னு சொல்லல, ஏன் என் படத்தையும் வைக்கலன்னு கேக்குறாங்க. அவங்க அப்படித்தானமா? எங்க அம்மா உயிரோட இருக்காரு, எங்க அம்மா தான் சார் ஃபர்ஸ்ட். பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா. எப்படி முடிவு எடுத்துட்டாரு? எங்க அம்மாக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் இடம். சரி, ஆஃப்டர் அந்த ப்ரொஃபைல் போட்டோல ஒரு கால் பங்கு எடுத்தாவது மனைவி கொடுக்கலாம்ல? இல்ல சார், ஃபர்ஸ்ட் பெத்தது எங்க அம்மா தானே சார். அதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஓ, அம்மாவால கிடைச்ச உறவு தான் எனக்கு மனைவியே. ஆமா, அதனால எனக்கு அம்மா தான். அம்மா தான். என்ன அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம் சார் நான் இது வரைக்கும் என் ப்ரொஃபைல்ல நானும் இவர் சேர்ந்து பிள்ளைங்க இருக்கிற மாதிரி தான் வைக்கிறோம். ஆனா எனக்கு ப்ரிஃபரன்ஸ் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அவங்க அம்மா கொடுக்கறதுல பாதி அளவாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு கொடுக்கணும்ல. ஒரு 10 வருஷம் போட்டோம் பாக்கலாம். சார் என் பையன் ப்ரொஃபைல் எடுத்தீங்கன்னா அவன் அம்மா போட்டோ வச்சிருக்கான்.
என் போட்டோ வைக்கல, அதுக்கு நான் என்ன சொல்றேன்? பயங்கர லாஜிக்கா இருக்கு. என் மனைவி இதை மிக சிறப்பான காரியம், எங்க அம்மாவோட சிறப்பா இதான் செய்வாங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மாவோட விட்டு கொடுத்து அதிகமா போவாங்க. எங்க அம்மா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்க ஒய்ஃப் வந்து எங்க அம்மாக்கா விட்டு கொடுத்து போவாங்க. விட்டு கொடுக்குறவையா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். ஓகே, இப்ப நீங்க சொல்றது வந்து மேற்கொண்டு தொடர்ந்து விட்டு கொடுக்கணுங்கிறக்காகவா இல்ல இதுவரை விட்டு கொடுத்துருக்காவா? இல்ல சார், எப்ப விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அதனால வேற வழி இல்ல, விட்டு கொடுத்து தான் ஆகணும். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவங்க எதிர்பார்க்கறது இவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதை தான் எதிர்பார்க்கறாங்க. இவங்க லைஃப்ல எதுவுமே எதிர்பார்க்கல. இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அம்மா பிள்ளைங்க யாருமே ஒருத்தரோட ஒய்ஃப ஒரு சின்ன கஷ்டப்பட்டு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அம்மா பிள்ளைங்க ரொம்ப பாசமா ஒய்ஃப் மேல இருப்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். அவங்க எதிர்பார்க்கற சின்ன விஷயம் மரியாதை மட்டும்தான். அதை வந்து நம்ம கொடுக்கறது அவங்க பெருசா கேர் எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருந்தனால நான் கொடுக்குற மரியாதை வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது. அது அவங்க மருமகன் கொடுக்கும்போது 100% அவங்க வந்து சக்சஸ் பண்ணாம நினைப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிறது வந்து அந்த மரியாதை வந்து எனக்கு அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க அம்மா கொடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க கேரக்டர். ஆனா நான் எது மூலியமா வந்து எங்களுக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றதே அம்மா தான். அந்த தாய் பாசம் இருக்கு பாருங்க, உலகத்துல தாயை தவிர எங்களுக்கு யாருமே தெரியாது. அங்க பிரச்சனை ஆச்சுனாலே குடும்பத்துல அந்த குடும்பம் ஒன்னா வாழ முடியாது. அதை சக்சஸ் பண்ணி நாங்க நினைக்கிற விஷயத்த கல்யாணம் பண்ற அளவுக்கு எடுத்துன்னு போறதே அம்மா தான். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மரியாதை கொடுத்தனால 2 பேரும் இணக்கம் ஆயிடுவாங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். இது எங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொஞ்சம் அவங்களும் விட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். இது பயங்கர லாஜிக்கா இருக்கு. அது சொல்ற ஒரு விஷயம் எனக்கு சரிதான் தோணுது. என்னன்னா மனைவிமார்கள் எல்லோரும் கணவன் மேல் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க, அதுல ஒரு குறைவு இல்ல. அந்த மரியாதையில ஒரு 10% எடுத்து எங்க அம்மாவுக்கு கொடுத்துருங்களேன், கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமாயிருவாங்க. அந்த அம்மாவுக்கு மக மரியாதை நடத்துறாங்க முக்கியம் இல்ல, அதை விட மருமகன் மரியாதை நடத்துறாங்கிறதா பெரிய சந்தோஷம். ஆனா அவர் என்ன உங்களை பாராட்டுறது என்னன்னா, என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் என் மனைவி தான் விட்டு கொடுத்துருக்காங்க, எங்க அம்மா விட்டு கொடுத்ததே கிடையாது சொல்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய பாராட்டு தான். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அவர் வந்து Dress பத்தி சொன்னார்ல சார், நான் சொல்றேன். Dress வந்து மாமியார் எதிர்பார்க்கிற மாதிரி நீ வாவேன் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. என்னோட மாமியார் வந்து புடவை தவிர வேற எதுவுமே கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஆசையா இருக்கலாம், என்னோட மருமக புடவையிலேயே வரணும் அப்படின்றது. ஆனா கட்ட மாட்டேங்கிறானுங்களே, கட்டி தொலைஞ்சாதான் என்ன. இவரு அது மாதிரி என்கிட்ட சொன்னாருன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, உங்க அம்மாவோட அம்மா காலத்துல எல்லாம் நாங்க கேரளா ஆக்சுவலா மலையாளி, நாங்க முந்தானே போட மாட்டாங்க. ஆமா, அதே இன்னும் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலம் அதை ஏத்துக்குமா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சோ நம்ம என்ன பண்ணணும்னா அம்மா கிட்ட புரிய வைக்கணும்மா, இந்த மாதிரி காலமா அவளுக்கு எது சௌரியமா இருக்குதோ அதை அவ போட்டுட்டு வந்துட்டு போறா, இதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? நீங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்களை புரிய வைக்கணுமே தவிர எங்க அம்மா குடிச்ச மாதிரி நீ வா அப்படின்னு உங்க மனைவி சமாதானப்படுத்தி நாங்க புரிய வைக்கிறோம். 1-2-3 டைம் வந்து அவங்களுடைய போக்குக்கு வாங்கல. மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? முடிவெடுக்க அதிகாரம் நீங்க வந்து அம்மாட்ட குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஏன் மேடம், ஊரை வச்சு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை தொடங்கி வச்ச அம்மா கிட்ட இத சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிறத நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்கலாம். ஒரே நிமிஷம் சார், அப்படியே இருங்க. என்னையும் தான் எங்க அம்மா ஊரமைச்சு படிக்க வச்சு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க எங்க அம்மாவும் அப்பாவும். ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. என் வீட்டுல நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த கூப்பிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன்னு வைங்களேன், இவர் என்ன சொல்வார் தெரியுமா, ஒண்ணுமே இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு உங்க அம்மா சொல்லிடுறேன், நம்ம வீட்டுல நடக்கிறதுல உங்க அம்மா எதுக்கு தெரிய வைக்குது, என்னோட மரியாதையில நீ எதுக்கு அங்க கெடுத்துட்டு இருக்கிற அப்படிம்பாரு. புரியுதுங்களா? அதேதான் எனக்கும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இப்ப நம்ம வீட்டுல நடக்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம். இப்ப நீ மாமனார் கூட இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க போது குழுவா சேர்ந்து முடிவெடுக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். அப்படி இருந்தா கூட ஒரு மனைவியும் அதுல இன்க்ளூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அம்மா சொல்றது மட்டும் கேட்டுட்டு செய்யக்கூடாது. நான் இருக்கிற வீடா இருந்ததுன்னா இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். எனக்கு கல்யாணம் ஆகி 6 years ஆகுது. எனக்கு ஒரு 5 year கிட் இருக்கா. எங்க அத்தை தான் ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு அடிக்கடி எங்க அண்ணி பாக்குறதுக்கு வெளியூர் போவாங்க. சோ அந்த டைம் வந்து சரி எப்படியாவது என் பையனை நான் நல்லா பார்த்து அவனை நல்லா குண்டாக்கி இதுவாக்கிடணும்னு நினைப்பேன். நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல, இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. இந்த ஊருக்கு போயிட்டு 15 நாளைக்குள்ளயா? 3 months 4 months அப்படி போவாங்க, ஃபாரின் போவாங்க. சோ அதனால அவங்க வர்றதுக்குள்ள எங்க அத்தையை விட நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி கஷ்டப்பட்டு நல்ல நல்ல ஃபுட்டா கொடுப்பேன். இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம், உப்மாங்க. அப்புறம் எங்க அத்தை வந்ததுக்கு அப்புறம் இவன் இப்படி அழைச்சு போயிட்டானே, இதுவே நான் இருந்தேன்னா நல்லா பாத்திருப்பேன். உடனே எங்க அம்மா இருந்தா எங்க அம்மா வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க, இன்னும் நல்லா குண்டாக்கி இருப்பாங்க. நீ பார்த்து என்ன செஞ்சாலும் அவன் ஒல்லியாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு நிறைய விஷயம் சொல்றது என்னன்னா, எங்க அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் 3 o'clock எழுந்து சீக்கிரம் எழுந்து சமைச்சு கொடுப்பாங்க. அடிக்கடி நிறைய சொல்ற எங்க அம்மா வந்து எனக்காக நிறைய பண்ணிருக்காங்க. ஏன் சமஸ்தானம், என் பிள்ளை நான் இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். நான் எந்த டைம்ல போனாலும் எனக்கு ஹோட்டல்ல இருந்து நான் வெளியே நிறைய சாப்பிட்டதுல அம்மா எந்த டைம் கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் சொல்ற நிறைய பாயிண்ட் வந்து அதுதான். அது சரிதானே? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங்.
நானும் அது மாதிரி பண்ணிருக்கேன் இல்லையா அவங்களுக்காக. ஆனா அது பாராட்ட மாட்டாரு. பாராட்ட மாட்டாரா நான் தெரியல. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்றது, அவங்க அம்மா கிட்டே சொல்றது கிடையாது. ஆனா அவங்க அம்மா பத்தி மட்டும் எங்க கிட்ட சொல்றாங்க. நாங்க பண்றோம் இல்லையா, நாங்க பண்றதையும் சொல்லலாம் இல்லையா. இரும்பு மனசான இருக்கக்கூடாதே. லாஜிக் தானே. நீ அம்மா சிறப்புன்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் சிறப்புங்கிறதே அம்மா கிட்ட சொல்லணும்ல. கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன் சார். ஆனா இவங்க எதிர்க்க நான் சொன்னதில்ல. இவங்க பின்னாடி வந்து என் மனைவி வந்து விட்டு கொடுக்காம தான் நான் எங்க வீட்டுல பேசியிருக்கேன். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி எப்படி அப்படி சமையல் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து நல்லா டேஸ்டா பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இதான் விட்டு கொடுக்காம இருந்தீங்க. மீண்டும் மறுவாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. என்ன சொல்லலாம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க.